இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சில விஷயங்கள் பார்க்க போகிறீங்க. வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து போட்டு காமிங்க, அவங்களும் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. சென்னையில் ரொம்ப ஃபேமஸான பிளேஸ் வண்டலூர் ஜூ பார்க்கலாமா? இப்போ என்ட்ரன்ஸ் பிளேஸு, அதை தாண்டி நாங்கள் உள்ளே வந்திருக்கோம். இப்போ ஒரு பெரிய ஹோட்டல் இருக்கும். இந்த ஹோட்டலில் வந்து சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். இது வந்து என்ட்ரன்ஸு. இங்கே தான் வந்து நம்ம வந்து டிக்கெட்லாம் எடுப்போம். பெரியவங்களுக்கு வந்து டிக்கெட் வந்து 90 ருபீஸ், குழந்தைங்களுக்கு வந்து 5 வயசுக்கு மேலேனா ஒரு 40-50 ருபீஸ். 5 வயசு கம்மியான எதுவுமே இல்லை, டிக்கெட் ஃப்ரீ தான். இப்போ வந்து உள்ளே டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே வந்ததுக்கப்புறமா மொபைலுக்கெலாம் தனியாக எடுத்துகிட்டு போகணுன்னா சார்ஜ் தனியாக கேட்பாங்க. 25 ருபீஸ் கேட்பாங்க. இப்போ வந்து என்ட்ரன்ஸில் வந்துட்டு ஒரு அருவியிலேருந்து தண்ணி ஊற்றுற மாதிரி, ஒரு மலையிலேருந்து தண்ணி ஊற்றுற மாதிரி ஒரு சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுலேருந்து ரைட் சைடு அங்கே நின்று ஃபோட்டோ எடுக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. ஸோ எல்லாருமே அங்கே வந்து நின்று ஃபோட்டோ எடுப்பாங்க. ரைட் சைடில் கொஞ்சம் உள்ளே வந்தால் இந்த மாதிரி பொருட்கள்லாம் வச்சுருப்பாங்க. அப்புறமா வந்து இந்த சைடில் வந்து பட்டாம்பூச்சி, வண்டு இதெல்லாமே வந்துட்டு நல்லா வந்து ஷோகேஸ் மாதிரி வச்சு உள்ளே வச்சுருப்பாங்க, கண்ணாடி கிளாஸ்க்குள்ளே. ஸோ அதெல்லாம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அப்புறமா நம்ம அதை தாண்டி வந்து உள்ளே வந்துட்டோம். ஸோ எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது சைக்கிள் ஓட்டணும். நான் இதுக்கு முன்னாடி ஒரு 3 டைம்ஸ் நான் போயிருக்கேன். ஸோ அப்போல்லாம் நாங்கள் நடந்து தான் போயிருக்கோம். ஸோ இந்த தடவை சைக்கிள் ஓட்டி போகணுங்கிறதுக்காகவே நாங்கள் ஜூ போனோம். ஸோ சைக்கிள் வாங்கிட்டோம். அவருக்கு வந்துட்டு 30 ருபீஸ் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் எத்தனை ஹவர் ஆகுதுன்னு. இந்த சைக்கிள் தான் எடுத்திருக்கோம். இப்போ சைக்கிள் ஓட்டிகிட்டு போகலாம். சைக்கிள் ஓட்டிகிட்டு வந்து ஃபஸ்ட்டு பார்த்தது இந்த பறவைகள். எவ்வளோ பறவைகள் இருந்துச்சு, ஒன்று வந்துட்டு ரொம்ப அழகாக. டைம் ரொம்ப கம்மியாக இருக்குங்கிறதுனால நாங்கள் அப்படி அப்படியே பார்த்துட்டு போயிட்டோம். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்துட்டு குழந்தைங்களுக்கு காமிங்க, அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் ஜூ போனதில்லைன்னா குழந்தைங்களை கூட்டிகிட்டு போங்க. அவங்க ரொம்ப ரொம்ப விரும்பி ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க இந்த மாதிரி பிளேஸ்லாம் பார்க்குறதுக்கு. பக்கத்தில் நம்ம ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமாக இல்லாமல் கிட்ட பார்க்குற மாதிரி இருக்குது எல்லா விலங்கும். சைக்கிள் ஓட்டுறதும் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி சூப்பராக இருந்தது. இப்போ நான் சைக்கிள் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ இந்தளவு டிஸ்டன்ஸ் இருக்கும். ஒவ்வொன்றும் வந்து நம்ம பார்க்குறதுக்கு இந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் வந்து தள்ளி இருக்கும். இப்போ நான் சைக்கிள் போகிறதுனால எனக்கு வந்து இது வந்து டிஸ்டன்ஸ் தெரியல. ஸோ நடந்து போகிறதா இருந்தால் கொஞ்சம் ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கும். ஆனால் நம்ம பேசிகிட்டே நடந்து போகும்போது நம்ம வந்து கொஞ்சம் நமக்கு ஜாலியாக தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து சிங்கக்குட்டிகள் இருக்குதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ சிங்கம் வந்து எல்லாமே உள்ளே இருக்குது போல். ஒன்று தான் வந்துட்டு ரொம்ப டிஸ்டன்ஸில் வச்சுருந்தாங்க. சிங்கம் மட்டும் சரியாக வீடியோ எடுக்க முடியல. இப்போ நம்ம வந்து புலி பார்க்கலாம். புலி வந்துட்டு ஒரு வங்கப்புலின்னு சொல்லிட்டு ஒன்று இந்த இடத்துல வந்து தண்ணிக்குள்ளே உட்காந்துருக்கு. நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன். தண்ணிக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு புலி வந்து தண்ணிக்குள்ளே உட்காந்து நம்மளே பார்த்துட்டு இருக்கு, வேடிக்கை பார்க்குது. இந்த சைடில் வந்துட்டு மான்கள்லாம் வெளியவே விட்டுருந்தாங்க. இதுக்கு வந்து நம்ம எந்த ஒரு வேலியும் போட்டு அடைக்கவே இல்லை. ஸோ ஓப்பனாகவே வெளியே இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், வெள்ளை புலி ஒன்று அந்த சைடு சுற்றிட்டு வருது பாருங்கள். ஒயிட் கலரில் இருந்துச்சு, நல்லா அழகாக இருந்துச்சு. வெள்ளை கலரில் புலி பாருங்கள் இப்போ உட்காந்துருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட கரடி. இந்த கரடி வந்து ரொம்ப சேட்டை பண்ணிச்சு, போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு. நம்ம ரொம்பவே வந்துட்டு எங்களை குசி பண்ணிச்சு. நடந்துகிட்டே இருக்கும், ஒரு ஹாய் சொல்லும், மறுபடியும் வந்துட்டு அது திரும்பும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்படி ஒரு தலையை தூக்கி விட்டு ஒரு கையை தூக்கிட்டு திரும்புது, ரொம்ப அழகாக திரும்பிச்சு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது குழந்தைங்கலாம், பக்கத்தில் இருந்த குழந்தைங்களாம் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. சரி, நமக்கே வந்துட்டு இதை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. குட்டி பசங்களுக்கு சொல்லவா வேணும், ரொம்பவே வந்து என்ஜாய் பண்ணாங்க. மயில் சார் வாக்கிங் போயிட்டுருக்காரு. இது ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இது ரொம்ப டிஸ்டன்ஸில் இல்லை, நம்ம பக்கத்துலேயே இருந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப கிட்ட தான் இருந்துச்சு காமிச்சாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிறுத்தை பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக நடந்து கொடுத்துட்ருக்கு. அதோட இடத்துல வந்து அதோட பேச சுற்றி வந்துட்டுருக்கு. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு.
இதெல்லாம் நாங்கள் நம்ம நேரில் ஒரிஜினலாக பார்க்கும்போது இது வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து மூவியில் பார்த்துருப்போம், இல்லைன்னா டிவியில் ஏதாவது ஒரு டிஸ்கவரி சேனலில் பார்த்துருப்போம். நம்ம போய் நேரில் பார்க்கும்போது அதோட சந்தோஷமே வேறு லெவலில் ஒரு தனி சந்தோஷம் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ நம்ம பாம்பு பார்க்கலாம். குழந்தைங்க கிட்ட வந்து பாம்பு காமிக்க போகிறேன் வாங்கன்னு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு ஆர்வம் வந்து அவங்களோட ஃபேஸில் வந்துச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், இங்கே பாருங்கள் அங்கங்கே வந்து ஒரு பாம்பு வச்சுருக்காங்க. ரொம்ப அதிகமாக முன்னாடிலாம் வந்துட்டு கொயன்னு பாம்பு இருக்கும், 1-2 தான் இருக்குது, ரொம்ப அதிகமாகலாம் இல்லை. அங்கங்கே ஒரு பாம்பு இருந்துச்சு. பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு நம்ம தண்ணிக்குள்ளே வந்துட்டு ஒரு முதலை பார்த்துருக்கோம். இப்போ வெளியே வந்துட்டு ஃபுல்லாக முதலையாக நிறையா முதலை இருக்குது. வெளியில் பார்த்திங்கன்னா சுற்றி தண்ணியை சுற்றி கீழேயே படுத்துருக்கு, தரையில் எவ்வளோ முதலைகள் நிறையா இருந்துச்சு. இப்போ நம்மளோட மங்கி, ஒரு 2 மங்கி வந்துட்டு நம்ம நிற்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே உட்காந்துருந்துச்சு. குட்டி குட்டி பசங்களுக்கு வந்துட்டு இதெல்லாம் பார்க்கும்போது அதுங்க ரொம்ப அவங்களே மெய் மறந்து அவங்க ரசிக்கும் போது அதை பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி பிளேஸுக்கெலாம் வந்துட்டு குட்டி பசங்களை கூட்டிகிட்டு போகும்போது அவங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. நமக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு டைம் பாஸ் ஆகும். இதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு நேரம் போகிறது தெரியாது. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப என்ஜாயாக இருக்கும். ஸோ ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப வந்து ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும். இதுக்குள்ளே வந்து ஒரு பார்க் ஒன்று இருக்கும். ஸோ அதில் வந்து குழந்தைங்க விளையாடுற மாதிரி. ஸோ அதெல்லாம் ஓப்பன் பண்ணவே இல்லை, க்ளோஸ்லேயே தான் இருந்துச்சு. இப்போ வந்து எல்லாமே வந்து முடிஞ்சுது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வெளியே வந்துட்டோம். ஸோ 5:30 ஆயிடுச்சு. 6 o'clock வந்து எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. தண்ணிலாம் ஊற்றிட்டு இருந்த இடம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாருமே கிளம்பி போயிட்டுருக்காங்க. அவ்வளோதான் முடிஞ்சுது. இந்த ஜூ வந்து வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.